அப்பா வந்து சினிமால ஜெயிக்கணும்னு வந்தாரு, பெரிய லெவல்ல ஜெயிச்சாரு. விநியோகஸ்த சங்கத்துல இப்ப தலைவரா இருக்கிறாரு. அவரு பத்தி தப்பு தப்பா ஏதோ போட்டாங்க. எந்த இதுலயும் அந்த மாதிரி தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன். அவர் யாருக்கிட்டையும் பணம் வாங்கல, கடன் வாங்கல. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க, தப்பா போடாதீங்க. அவர் பணம் தான் 20 கோடி ரூபாய்க்கு தயாரிப்பாளர்கள் கிட்ட இருக்குது. சின்ன தயாரிப்பாளர்கிட்டயும் பெரிய தயாரிப்பாளர்கிட்டயும் அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. என்ன யார் யார் வாங்கினது அத தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர், இப்போதைய தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறோம். ஏற்கனவே அப்பாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விநியோக சங்கத்திலயும் கம்ப்ளைண்ட் இருக்கு, இதுலயும் இருக்கு, யார் யார் கொடுக்க வேண்டியதுன்னு. அதனுடைய நடவடிக்கையை எடுப்போம். அப்பா கடன் 10 காசு கூட யார்கிட்டயும் வாங்கல. அவர் பணம் தான் 20 கோடி கிட்டத்தட்ட மத்தவங்க கிட்ட இருக்குது. அதுல மன உளைச்சல் ஆகிதான் யாருமே 10 காசு கூட கொடுக்கல, போனும் எடுக்கல. பண்ணா இவ்வளவு பெரிய ஜாம்பவான்னு அவர் போன் பண்ணி யாருமே எடுக்கல. எடுக்காததுனால மன உளைச்சத்திலேயே ஒரு 2 வருஷமா இருந்தாரு. 2 வருஷமா அதை அப்படியே இருந்து 3 தடவை அட்டாக் வந்து 3 தடவை நாங்க இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பேஸ் மேக்கர் வச்சு நாங்க வந்தோம். வந்து நல்லா இருந்தாரு 2 நாள். திடீர்னு இந்த மன உளைச்சல் திருப்பியும் போன் பண்ண ஆரம்பிச்சாரு. யாருமே எடுக்கலன்னு சொன்ன உடனே மன உளைச்சல்ல இந்த மாதிரி அப்பா பண்ணிட்டாரு. அது திரையுலகத்துக்கு தான் லாஸ், தவிர இது இல்ல. கொடுத்தவங்க இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு, எங்க குடும்பத்துக்கு திருப்பி கொடுத்தா நல்லா இருக்கும், உதவியா இருக்கும். அதே மாதிரி எல்லா மீடியாவையும் கையெடுத்து கும்பிடுறேன். அவரை பத்தி தப்பா எழுதாதீங்க. யார வேணாலும் கேட்டு பாருங்க. அவர் எத்தனையோ ஏழைகளுக்கு படிக்க வச்சிருக்கிறாரு. காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிக்க வச்சிருக்கிறாரு. அவரை மாதிரி யாருமே வர முடியாது. எங்களுக்கு அவர் கிடைச்ச தெய்வம். ஒரே ஒரு தெய்வத்தை நாங்க எல்லாரும் இழந்துட்டு இருக்கிறோம். அதனால நல்லபடியா எங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. தப்பா எழுதாதீங்க தயவு செஞ்சு. நான் கேட்டுக்கிறேன், காலை தொட்டு கேட்டுக்கிறேன்.